குளிர்காலம் வந்தாலே பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் வந்து சீக்கிரமா முளைக்க ஆரம்பிச்சுரும். நான் வந்து பூண்டு வாங்கிட்டு வந்த உடனே அதோட மேல் தோலு, அதுக்கப்புறம் அதில ஏதாவது காஞ்சு போய் பழுத்து இருக்கிற பூண்டெல்லாம் பார்த்து எடுத்துருவேன். பூண்ட வந்து நம்ம தனியா மொறத்திலயோ, பாத்திரத்திலயோ வச்சு கிளீன் பண்றத விட, நான் வந்து வாங்கிட்டு வந்த அந்த கட்டப்பைக்குள்ளேயே வச்சு நான் கிளீன் பண்றேன். அந்த மாரி பண்றப்போ பூண்டோட தோல் வீடு ஃபுல்லா பரவாம இருக்கும். நமக்கு வந்து கிளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இன்னும் ஒரு சில பூண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, கருப்பா ஃபங்கஸ் பிடிச்சா மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பூண்டையும் நம்ம வந்து உடனே யூஸ் பண்ணிடணும். அத அப்படியே வச்சோம்னா, அடுத்தடுத்த பூண்டுக்கு வந்து அது பரவிடும். பூண்ட வந்து நம்ம உதிர்த்து வச்சோம்னாக்கா, சீக்கிரமா முளைக்கவும் செய்யாது. அதே சமயத்தில நம்ம வந்து குழம்பு, சாம்பாருக்குலாம் வந்து பயன்படுத்துறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பெரிய பெரிய பல்லா இருக்கிறப்போ, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். கொஞ்சம் சின்ன சைஸா இருக்கிற பூண்டெல்லாம் ரசத்துக்கு, பொரியலுக்கு அதுக்கெல்லாம் வந்து நம்ம தட்டி போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. நீங்க இந்த டிப்ஸ யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்களும் இதே மாரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.